தலித் நல அறக்கட்டளை சார்பில் ஆகஸ்ட் 17, 2024 அன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள அலுவலகத்தில் இலவசமாக மருத்துவ மூலிகை செடிகள் வழங்கும் நிகழ்ச்சியும், சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவை குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. அறக்கட்டளையின் தலைவர் புத்திஸ்ட் ஜே. பி. நாகபூஷணம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சி சக்தியார் பிரிவு மாநில தலைவர் தளபதி எம். ராஜன், சென்னை போர்ட் அண்ட் டாக் தொழிலாளர்கள் முன்னணி கழகம் பொருளாளர் டாக்டர் ஏழு யஸ்வந்த் ராவ் அம்பேத்கர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் நிர்வாகிகளாகிய பொதுச் செயலாளர் கே. சி. கொண்டையா, துணைத் தலைவர் வை. ஜே. மோசஸ், மகளிர் அணி செயலாளர் டி. பாக்கியலட்சுமி ஆகியோரும், அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் பொன். ராசேந்திரன், அம்பேத்கர் மக்கள் கழகம் தலைவர் நுங்கே வி. இளையபாபு, பறையர் சமூகம் தலைவர் அக. வள்ளவர்தாசன், ஆவடியிலிருந்து வருகை தந்த கே. மஸ்தான் மற்றும் ஜி. புகழலேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வைத்தனர். On behalf of Dalit Welfare Trust, a seminar was held on 17 August 2024 at its office in Anna Sale, Chennai, on the free distribution of medicinal plants, road safety rules, and communal harmony awareness camp. In this event held under the chairmanship of Buddhist J. P. Nagabhushanam, the chairman of the trust, in the presence of Republican Party of India, Shaktiyar Wing, State President, Thalpathy M. Rajan, Chennai Port and Dock Workers Labour Union Treasurer Dr. Yaswant Rao Ambedkar, as Chief Guests Dr. Ambedkar Democratic Forum Executives General Secretary K. C. Kondaya, Vice President Y. J. Moses, Women's Wing Secretary D. Bhagi Lakshmi, Ambedkar Makkal Shakti President Pon. Rajendran, Ambedkar People's Kandam President Nungai V. Ilaya Babu, Pariyar Samugam President A. K. Valluvardasan, K. Masthan and G. Pughlendi participated and conducted the program well.